இதை பாக்குறதுக்கு நம்ம ஊர் தோசை மாவு மாதிரியே இல்ல. ஸ்ரீ கிருஷ்ணா 99 வெரைட்டி தோசை. நீங்க ஆர்டர் பண்ற எந்த தோசையா இருந்தாலுமே 100 rupeesக்குள்ளதான். பார்க்கும் போதே சாப்பிடும் போல இருக்கு. இங்கேயே அந்த குருமா மாதிரி ஒண்ணு ஊத்துறாங்க. ஆல்ரெடி பட்டர் வந்து போட்டாங்க. இங்க பாருங்க உள்ள மசாலா எவ்வளவு மசாலா. இப்ப இத வந்து அப்படியே நம்ம ஐயோ இந்த சீஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த அடுப்பே பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது சீஸ் இருக்கு, பட்டர் இருக்கு, பன்னீர் இருக்கு, கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வந்து கோகனட் சட்னியோட இதை வந்து சேர்த்து சாப்பிட போறோம். செம்மையா வந்து இன்னைக்கு ஃபுல்லா நம்ம vlog முடிச்சாச்சு. டே 2ல பெங்களூர்ல வேற லெவல்ல முடிச்சாச்சு. நல்ல மழை, அதனால என்னால கொஞ்சம் வர வழியெல்லாம் வந்து கவர் பண்ண முடியல. இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி நல்லா சுட 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 செம்மையா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ல சூப்பரா சாப்பிடணும் நைட்டு டிஃபன் அப்படின்றதுனால நான் வந்திருக்கிற இடம் தான். அந்த பார்த்துக்கோங்க, ஸ்ரீ கிருஷ்ணா 99 வெரைட்டி தோசை. 99 வெரைட்டி வச்சிருக்காங்க. கடை பாக்குறதுக்கு என்னமோ சின்னதா தான் இருக்கு, ஆனா பாருங்க எத்தனை வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அங்க பாருங்க. இதை பாக்குறதுக்கு நம்ம ஊர் தோசை மாவு மாதிரியே இல்ல, செம்மையா இருக்கு. அந்த மாவு தோசை மாவு வந்து எடுத்து அந்த கரண்டியே வந்து நம்ம ஊர் தோசை கரண்டி கிடையாது, நம்ம ஊரு மாவு மாதிரியே அது தெரியல. தக்காளி வெங்காயம் போட்டாங்க, மசால் வந்து ஏதோ வைக்கிறாங்க, அதுக்கு மேல கேப்சிகம் போட்டாச்சு, என்னமோ ஒரு குருமா மாதிரி என்னமோ ஒண்ணு போடுறாங்க. அந்த மேஷ் அங்க பாருங்க பட்டர். ஆஹா சரி, இது என்ன தோசை? பன்னீர் மசாலா தோசை. பன்னீர் மசாலா தோசை. அங்க பாருங்க அந்த ஸ்மாஷர்ல வந்து ஃபுல்லா வந்து எல்லாம் பண்ணி நல்லா எவ்வளவு கிளீனா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். நீட் அண்ட் கிளீனா இருக்கு அந்த ஷாப்பே பாக்குறதுக்கு. குட்டியான ஷாப் தான், அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியே பார்க்கும் போதே செமையா. நான் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன் 2 தோசை எனக்கு வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். சீஸ் தானே இது? பன்னீர் அது? ஓகே ஓகே பன்னீர். அங்க பாருங்க எப்படி ஆடா 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 மடிச்சு ரொம்ப அஃபோர்டபுள். எவ்வளவு சூப்பரா டக்கு 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 டக்குன்னு போட்டாங்க பாருங்க. பார்க்கும் போதே சாப்பிடும் போல இருக்கு. இங்கேயே அவ்வளவு சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. நம்ம பெங்களூர்ல வந்து கவர் பண்றதுன்னா எக்கச்சக்கமா இருக்கும் போலயே, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு பெங்களூர்ல. எப்போ இந்த மாதிரி 99 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை எல்லாம் வந்து நான் பார்த்ததே இல்லை. இங்க பாருங்க இதுலதான் கொடுத்துருக்காங்க 99 வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு. 99 தான் சாக்லேட் தோசை. சாக்லேட் தோசை எல்லாம் இருக்கு. நார்மல் பிளைன் தோசையில இருந்து, பிளைன் பட்டர் தோசையில இருந்து ஆரம்பிச்சு சாக்லேட் தோசை வரைக்கும் 99 வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க. தோசை வெரைட்டிஸ்ல வந்து ஃபுல்லா போட்டு கொடுக்கறதுக்கு எவ்வளவு மசாலா ஐட்டம்ஸ் என்னென்ன வச்சிருக்காங்க பாருங்க. கீரை வச்சிருக்காங்க, கார்ன், ஸ்வீட் கார்ன் இருக்கு, பேபி கார்ன் இருக்கு, மஷ்ரூம் இருக்கு, கோபி இருக்கு, சீஸ் இருக்கு, பட்டர் இருக்கு, பன்னீர் இருக்கு, கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க. அந்த அடுப்பே பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது வந்து ஃபுல்லா வந்து விறகு மாதிரி செட்டப்ல வந்து எரியுது. 2 விறகு அடுப்பு, ஒண்ணு மட்டும் தான் கேஸ்ல கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆஹா மாவு எடுத்து ஊத்திட்டாங்க. அந்த மாவே வந்து பாக்குறதுக்கு ஒயிட் கலரா இல்ல, நேர்ல வீடியோல வந்து ஒயிட் கலர் மாதிரி தெரியுது, பட் நேர்ல வந்து நல்லா எப்படி சொல்றதுன்னா ஒரு பேல் எல்லோ கலர்ல இருக்கு. இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் தோசை 99 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை சாப்பிடுறதுனா எப்படி இருக்கும்? இன்னைக்கு வேற புடிதான் பிடிக்க போறேன். ஆனியன், டொமேட்டோ போட்டாங்க, கேப்சிகம் போட்டாங்க, மசாலா போட்டாங்க, அதுக்கு மேல பீட்ரூட் போட்டுட்டு இப்போ வந்து அந்த குருமா மாதிரி ஒண்ணு ஊத்துறாங்க. ஆல்ரெடி பட்டர் வந்து போட்டாங்க. இப்போ அந்த தோசை கல்லே வந்து எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து இரும்பு கல்லா இல்ல என்ன கல்லுன்னு தெரியலையே. அது ஸ்மாஷர் வச்சு அங்க பாருங்க. உண்மையாவே இதெல்லாம் வந்து ஒரு தனி திறமை தான் தெரியுமா. இவ்வளவு அழகா ரவுண்டா வட்டமா ஒரே மாதிரி தோசை ஊத்துறாரு. ஒரு தோசை கூட சைட்ல எல்லாம் இழுத்துக்கிட்டு போகல, பட் நம்ம வீட்டுல ஊத்துனா அப்படி வருது தோசை. அதை அழகா வேக வச்சு அது நல்லா பொன்னிறமா வந்தோடனே அதை மடிச்சு வச்சு என்ன சூப்பரா இந்த பாருங்க இந்த ஃபாயில் ஷீட்ல கொடுக்குறாங்க. சும்மா வந்து பேப்பர்ல எல்லாம் நம்ம கொடுக்கல, இந்த மாதிரி ஃபாயில் ஷீட்ல வச்சு நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இப்ப நான் வந்து என்ன தோசை ஆர்டர் பண்ண போறேன் அப்படின்னா மைசூர் சீஸ் தோசை. இங்க பாருங்க, மைசூர் சீஸ் தோசை 80 rupees. இந்த தோசை தான் நான் வந்து இப்போ ஆர்டர் பண்ண போறேன். இருக்கிறதுலே இந்த தோசை வேற லெவல்ல இருக்கும் மேடம், நீங்க சாப்பிட்டு பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மைசூர் சீஸ் தோசை தான் எனக்காக ரெடி பண்ண போறாங்க. ஆஹா
போடுங்க போடுங்க. நமக்கு தான் மைசூர் சீஸ் தோசை. மாவு எடுத்து அழகா வந்து தேய்ச்சி விட்டாச்சு. மைசூர் மசாலா தோசை அதான் நான் ஆர்டர் பண்ணேன். இல்லை மைசூர் சீஸ் தோசை நான் ஆர்டர் பண்ணேன். இது வந்து 80 rupees தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஆர்டர் பண்ணுற எந்த தோசையாக இருந்தாலுமே 100 rupeesக்குள்ள தான். எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிளைன் பட்டர் தோசை 30 ரூபாய். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். இது வந்து மைசூர் சாம்பாரா இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கோகனட் சட்னி, நம்ம ஊர் கோகனட் சட்னி தான் போல. இங்கே பாருங்க உள்ள மசாலா எவ்வளோ மசாலா கொதிக்குதுப்பா. வாங்கி 10 நிமிஷமா ஆற வச்சிருக்கேன், இன்னும் சூடு ஆறல பாருங்க. ஐயோ இப்போ இதை வந்து அப்படியே நம்ம இந்த சீஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க, இந்த மசாலாவோட சேர்த்துது. ஓகேவா, இதை மைசூர் சாம்பாரோட சாப்பிடுவோமா? செம்ம டேஸ்டா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. காரம்லாம் இல்லை, செம்மையா இருக்கு. அதான் நிறைய சீஸ் போடுறீங்க, எல்லாம் பட்டர் போடுறீங்க, எதுவுமே வந்து திகட்டல. செம்மையா இருக்கு எல்லாமே. நிறைய ஆர்டர் வந்து வந்துட்டே இருக்காங்க. எனக்கு எக்கச்சக்கமான பேர் வராங்க. 12 மணி வரைக்கும் கடை இருக்குன்றதுனால வந்துட்டே இருக்காங்க போல. இப்போதான் 10 o'clock ஆகுது, இன்னும் 2 hours இருக்கு. நம்ம வந்து கோகனட் சட்னியோட இதை வந்து சேர்த்து சாப்பிடலாம். அல்டிமேட் டேஸ்ட். அது இந்த பெங்களூர் கிளைமேட்டுக்கு 24 மணி நேரமும் கூலிங்காக தான் இருக்கு. ஊர் ஃபுல்லாக ஏசி போட்ட மாதிரி செம்மையா இருக்கு பெங்களூர். சூப்பரான ஒரு தோசை கடையில் 99 வெரைட்டிஸ் இருக்கிற தோசை கடையில் சூப்பரான ஒரு தோசை வாங்கி நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். யார் பெங்களூர் வந்தாலும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் சரி, ஃபேமிலியோட வந்தாலும் சரி, நீங்கள் இந்திரா நகர் வந்துருங்க. இந்திரா நகர் லீலா பேலஸ் பக்கத்தில் அப்படி ஒரு லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா 99 வெரைட்டி தோசை கடைக்கு மறந்துடாதீங்க. சூப்பராக செம்ம டேஸ்டா செம்மையா இருக்கு தோசை. வேற லெவலில் வந்து சாப்பிட்டு பாருங்க. ஓகேவா, தேங்க்யூ தலைவா.